எம்ஜிஆர் ஐயா ஜெயாம்மாவுக்கு கால் பண்ணி உங்களை பார்க்கணும்னு சொல்ல ஜெயாம்மாவும் விருந்து ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஜெயாம்மாவும் ரெடியாகி எம்ஜிஆர் ஐயாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் ஐயா இறந்துட்டாருன்னு சொல்ல ஜெயாம்மாவும் அவரை பார்க்க நேரில் போகிறாங்க. ஆனால் அவங்க ஐயாவை பார்க்க பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இங்கே பார்க்க முடியாது, ராஜாஜி அரங்கம் போய் பாருங்க சொல்லிடுறாங்க. ஜெயாம்மாவும் எப்படியாவது எம்ஜிஆர் ஐயாவை பார்த்துடணும் கஷ்டப்பட்டு போயிடுறாங்க. அங்கேயும் ஜெயாம்மாவை காலம் மிதிக்கிறது, கீழே தள்ளுறது, முடிய பிடிச்சி இழுக்கிறதுன்னு கஷ்டப்படுத்துறாங்க. எம்ஜிஆர் ஐயாவோட இறுதி ஊர்வலத்திலையும் ஏறும்போது ஜெயாமாவை கீழே தள்ளி விட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கட்சியோட பொதுச் செயலர் யாருன்னு தேர்ந்தெடுக்கும் போது ஜெயாமாவும் கட்சியோட பொதுச் செயலர் நான் தான் சொல்ல அங்க இருக்கிற சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் கட்சியோட பொதுச் செயலர் எம்ஜிஆர் மனைவி தான், உங்களுக்கு கட்சியோட பொதுச் செயலர் பதவி தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சில நாட்கள்ல தேர்தல் வருது. அதுல எம்ஜிஆர் ஐயாவோட மனைவியும் தொத்து போயிடுறாங்க. ஐயாவோட மனைவி மக்களும் ஜெயாவா தான் எம்ஜிஆர் ஐயாவோட அரசியல் வாரிசு கொண்டாடுறாங்க. எம்ஜிஆர் ஐயாவோட மனைவி பொதுச் செயலர் பதவியிலிருந்து விலகிறாங்க. ஜெயாமா பொதுச் செயலராக அறிவிச்சிடுறாங்க. ஜெயாமாவும் கட்சி தலைவர் ஆன பிறகு தமிழ்நாடு சட்டசபைக்கு போறாங்க. ஆனா ஆன தகராறுல ஜெயாமாவை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிடுறாங்க. பெண்களை மதிக்க தெரியாத இந்த ஆண் கூட்டத்தை வீழ்த்தி இந்த சட்டசபைக்கு முதலமைச்சராக தான் வருவேன்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி கலைக்கப்படுது. மறுபடியும் தேர்தல் போகுதுன்னு நியூஸ் வருது. அதில் ஜெயாமாவும் போட்டியிடுறாங்க. அந்த தேர்தலில் ஜெயாமாவும் போட்டியிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிடுறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சராக தான் சட்டசபைக்கு வருவேன்னு சொன்னதை நிரூபித்து காட்டிடுறாங்க.